பிரேஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை அனைவரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமீன். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யாருடைய கண்களுக்கு முன்பாக? உங்களை அற்பமா நினைக்கிறாங்கல்ல, உங்களை அசட்டை பண்றவங்க, உங்களை ஏளனமா பாக்குறவங்க, இயேசுவை தேடி என்னத்தை கண்டுன்னு பரியாசம் பண்றவங்க, நீ இப்போ ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டுட்ட அப்படின்னு சொல்லி உங்களை நான் ஏளனமா பேசுறவங்க, அவங்க கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவேன்னு வாக்கு கொடுக்கிறார். வேதத்துல தானியேலை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அவர் மீது பொறாமை கொண்டு அவரை அழிச்சிடணும்னு சொல்லி அவரை நினைச்சாங்க. அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படி தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தானியேலை மேன்மைப்படுத்தினார். விசுவாசத்துல உறுதியா இருந்து கர்த்தரோட இருந்ததுனால மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல, நீங்க பிசினஸ் செய்யற இடத்துல, நீங்க வசிக்கிற இடத்துல, நீங்க இருக்கிற சூழ்நிலை கர்த்தர் உங்களை கண்டிப்பா மேன்மைப்படுத்துவார். பயப்படாதீங்க. ஆண்டவரே, நீர் என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன்னு சொல்லி அவரை துதிங்க. இன்றைக்குள்ள இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாம விசுவாசமா அவரிடத்துல கேளுங்க. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வமே, இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற அவமானங்கள், நிந்தைகள், பரிகாசங்கள், அப்பா கஷ்டமான வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்டு மனம் சோர்ந்து விடாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களை மேன்மைப்படுத்தி கனப்படுத்த போகிறன்ற உம்முடைய அன்பிற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.